இருக்கிற பிரச்சனை பத்தாது அப்படின்னு சொல்லி புதுசாக பிரச்சனை வர மாதிரி தான் ஸ்டோரி லைனை கொண்டு வராங்க. ஒவ்வொரு நாள் ப்ரோமோ பார்க்குறப்பவும் இன்றைக்கி வெண்பா தப்பிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்தடுத்த பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே வெண்பாவை காணாமல் தவிச்சிட்ருக்குறாங்க. வெண்பாவை எப்போ தான் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ மல்லிக்கு அடுத்த ஆபத்து வர இருக்குது. மல்லியை யார் காப்பாற்றுவாங்க, மல்லிக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு குழப்பத்திலேயே ஸ்டோரி லைனை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ வெண்பாவுமே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு டாக்டர்ஸையாக பார்க்குறப்ப இவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அந்த குழந்தைக்கு இருக்க தான் செய்யுது. இப்போ ஒரு சீஃப் டாக்டர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதால இந்த டாக்டர் நல்லவராக இருப்பாரா, இவர்கிட்ட நம்ம உதவி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த குழந்தை மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளுமே கடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவாக கொண்டு வராங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி தான். தொடர்ந்து நெகட்டிவ் ஸ்டோரி ட்ராக்லேயே கொண்டு போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குற நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு டாக்டராக வந்து இப்போ வெண்பாவை செக் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு போலீஸ் வந்து அவங்கள பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறப்ப அடிக்கடி இந்த போலீஸ் விசாரணைக்காக வரத்தான் செய்வாங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம தீபிகாவோ இல்லை தீபனோ யாராச்சும் ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் வெண்பாவை நிச்சயமாக பார்த்துருவாங்க, சீக்கிரமாக மீட்டுருவாங்க. அப்படி ஏதாவது ஒன்று நடக்காதா அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ விஜயுமே வீட்டில் இருந்துட்டுருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் மல்லிக்கு நிறைய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதால அந்த ஆட்டோ டிரைவர் வார்ன் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விஜயோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. விஜய் இந்த விஷயத்தை கேள்விப்படவுமே அவங்களுக்கு ஓரளவு மல்லி மேலே அந்த பாசம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மேலே ஒரு சின்ன கோபம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நான் எவ்வளவோ சொல்லியுமே நீ வெண்பாவை கூட்டிகிட்டு போயிட்டியே அப்படிங்கிற கோபம் இருக்குது. இருந்தாலுமே மல்லி மேலே இருக்கிற அந்த அக்கறை அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட குறையலை அப்படிங்கிறதால இப்போ மல்லி போகிற கோயிலுக்கு பின்னாடியே தேடி போகிறாங்க. அவங்களுக்கு காலில் அடிபட்டிருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தலை. மல்லி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள தேடி போயிருக்கிறாங்க. இப்போ மல்லிக்கு என்ன ஆகும், மல்லி என்ன பண்ண போகிறாங்க, மல்லியும் கடத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக மல்லியை கடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு கடத்தல் கதையே நம்மளால் தாங்கிக்க முடியலை. தொடர்ந்து கடத்தல் கதை அப்படின்னு சொன்னால் பார்க்குற நமக்கு நல்லாவா இருக்கும். ஸோ மல்லிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. வெண்பாவையுமே சீக்கிரமாக மீட்கணும். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.